என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு அத்திமரம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 21ஆம் அதிகாரம், வசனங்கள் 18 முதல் 22 வரை. அத்திமரம். இயேசு அத்திமரத்திலே இலைகளையன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். மத்தேயு 21:19. மிகச்சிறிய இந்த நிகழ்வு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துகின்றது. இந்த அத்திமரத்தில் இலைகள் மட்டுமே இருந்தன. அதுதான் அந்த அத்திமரத்தை ஆண்டவர் சபித்ததற்கும் அது பட்டு போனதற்கும் காரணம். மார்க்கு தன் நற்செய்தி நூலில் இந்நிகழ்வை பற்றி எழுதும்போது இயேசு பசியோடு வந்ததையும் அதிலே இலைகளை மட்டுமே கண்டதையும் சுட்டியிருக்கிறார். பசியோடு வருவோர்க்கு பசியாற்றும் கனிகள் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பை அந்த இலைகள் உண்டாக்குகின்றன. ஏன்? பசுமையான இலைகளோடுள்ள மரம் செழிப்பானதாக தோன்றும். செழிப்பான மரம் நன்கு காய்த்து கனிந்திருக்க வேண்டுமல்லவா? அப்படி கூட ஒரு மரம் செழிப்பாக தோன்றி கனிகள் இல்லாதிருக்குமா என்றால் இருந்திருக்கிறதே. அன்று மட்டுமல்ல, இன்றும் அத்தகைய அத்திமரங்கள் உண்டு. நம்மில் பலரும் அந்த அத்திமரம் போன்றோராகத்தான் வாழ்கிறோம். அத்திமரம் ஒரு மனிதன். வெளியே பசுமையாய் செழிப்பாய் தோன்றும் இலைகள் அவனுடைய பக்தி கிரியைகள், அதாவது ஆலயம் போவது, தினந்தோறும் ஜெபிப்பது, 10 காணிக்கையாய் கொடுப்பது, ஞானஸ்நானம் பெறுவது, நற்கருணையில் பங்கு கொள்வது, அல்லேலூயா பாடுவது, போடுவது, உபவாசம் இருப்பது, ஊழியம் செய்வது, இவையெல்லாம் பக்தியின் வெளிப்பாடுகள். இத்தனையும் இருந்தாலும் ஆண்டவர் அந்த மனிதனிடம் எதிர்பார்ப்பது கனிகள், ஆவியின் கனிகள். அன்பில் தொடங்கி இச்சையடக்கத்தில் முடியுமே அந்த கனிகள், கலாத்தியர் 6 சொல்லப்பட்ட கனிகள். அது மட்டுமல்ல, நற்கிரியைகளும் ஆத்தும அறுவடையும் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கும் கனிகள். கனிகள் இல்லை என்றால் சாபம்தான், பட்டுப்போக வேண்டியதுதான். பக்திமான்களே, பக்தி கிரியைகள் மிகுந்த பக்தி பழங்களே, ஆண்டவர்க்கு வேண்டிய ஆவியின் பழங்கள் உங்களில் உண்டா என்று ஆராயுங்கள். பக்திமான்களே, பக்தி கிரியைகள் மிகுந்த பக்தி பழங்களே, ஆண்டவர்க்கு வேண்டிய ஆவியின் பழங்கள் உங்களில் உண்டா என்று ஆராயுங்கள். தீர்மானம்: வெளிப்படையான பக்தியை அல்ல, உள்ளான பக்தியை வளர்த்து கொள்வேன்.